வணக்கம் அண்ட் நமஸ்காரம். கேரளா டூரில் கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோவில்னு சொல்லலாம். நான் போனது நட சாத்திரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. ஆனால் அதுக்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டமாக இருந்தாங்க. நட கொஞ்சம் அன்றைக்கி அந்த மக்கள்லாம் வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாத்தினாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. நம்ம காளி கோவில்களில் ஊர்லெல்லாம் மாரியம்மன் கோவில்களெல்லாம் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி, ஆனால் கேரள கலாச்சாரத்தை ஒட்டி இருந்தது அந்த கோவில். அங்கே வாசிக்கிற வாசிப்புகளினுடைய இசையே வேறு ஒரு துவனி, வேறு ஒரு நாதம், மங்கள நாதம் அப்படிங்கிற மாதிரி தோணலை. தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கணும். அதாவது சரித்திரபூர்வமாக, ஹிஸ்டாரிக்கலி நாட் ப்ரூவன், சரித்திரபூர்வமான எந்த ஆதாரங்களுமே இல்லை. ஆனால் அதை அந்த நாட்டு மக்கள், கேரள நாட்டு மக்கள் அது கண்ணகியை தான் பகவதி அப்படின்னு சொல்லி, பத்ரகாளி அப்படின்னு சொல்லி போற்றி வணங்குறாங்க. அந்த கோவிலில் இருக்கிற அம்மனை கண்ணகியாக தான் பார்க்குறாங்க. என் கூட வந்த ஒரு அம்மா நாங்கள் கிட்டக்க போய் தரிசனம் பண்ணோம். கண்ணகி அந்த கொடுங்கல்லூர் பகவதி அம்மனுடைய சிலையை, உள்ளே இருக்கிற கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அம்மனை வெளியிலேருந்து கிட்டக்க பார்த்தோம். அப்போ காமிச்சு சொன்னான் மலையாளத்தில், அம்மனுக்கு முளை இருக்காது பாரு, அதை அறுத்து தான் மதுரையை எரிச்சிட்டு அம்மா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னான். அம்மனை யூஸ்வலாக பலா மரத்தில் தான் செதுக்கி வைக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, மதுரையை எரிச்சிட்டு நேராக இங்கே தான், இங்கேருந்து தான் அதாவது சாதாரணமாக இருந்த ஒரு கண்ணகின்ற ஒரு பெண், கற்புக்கரசியாக மதுரையில் அவதாரம் எடுத்த ஒரு பெண் பகவதியாகவும் பத்ரகாளியாகவும் மாறி தன்னுடைய தேவலோகத்துக்கு போனது இந்த கேரள கஷேத்திரம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. நம்ம சிலப்பதிகாரத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். அங்கே கேரளா போய் தான் சேரன் செங்குட்டுவன்னு நினைக்கிறேன், சேரன் செங்குட்டுவன் அவங்களுக்கு ஒரு கோவில்லாம் எழுப்பியிருக்கார். அந்த கோவில் தான் இது அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்கிறது. செவி வழி செய்தியாக தான் இந்த கண்ணகியினுடைய கதை இருக்குது. ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸில் நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் செவி வழி செய்தி தான் நிறைய விஷயங்களில் நிறைய நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம பண்பாட்டையும் நிறைய விஷயங்களையும் நமக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் கடத்துறது. அம்மனுக்கு அங்கே வேண்டின்னு சாத்துறது அந்த அருவாள் தான். இந்த கொஷின் மார்க் மாதிரி ஒரு அருவாள் இருக்கும் பாருங்கள், அந்த அருவாள் நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோமே, அந்த அருவாள் தான் அம்மனுக்கு வாங்கின்னு சாத்துறாங்க எல்லாரும். அம்மனும் கையில் அந்த அருவாள் தான் வச்சுட்டுருக்கா. இந்த கோவில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதனால் திருச்சூர் போகிற அந்த யானைகள் இந்த மீன மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலில் அம்மனுக்கு ஃபெஸ்டிவல். நம்ம தமிழில் சித்திரை வைகாசின்னு சொல்கிற மாதிரி கேரளாவில் ராசிகளினுடைய பெயர்னாலேயே மாதங்களை அழைக்கிறார்கள். அந்த மாதத்துக்கு பேர் மீன மாதம். நான் போன மாதம் ஆடி மாதம், அவங்களுக்கு ஆடி மாதம் ஆரம்பிச்சிடுத்தப்போ அது அவங்க கர்நாடக மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போ தான் போயிருந்தேன். எனிஹா, அவங்களுக்கு இந்த மீன மாதத்தில் பரணி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கொடுங்கல்லூர் பகவதி அம்மனுக்கு. அந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ரத்த சிவப்பில் உடை அணிந்து, அப்போ அந்த காலத்துலலாம் பலிகள் எல்லாமே இருந்திருக்கு. நிறைய விதமான பலிகள் இந்த அம்மனுக்கு கொடுக்கறதுங்கிற பழக்கம் இருந்திருக்கு. ரத்த சிவப்பில் உடைகள் அணிந்து கொண்டு மக்கள் சன்னதம் ஆடி அருள்வாக்கு ஆடுறது அப்படிங்கிறது பரவலாகவே இருந்திருக்கு. ஏன், நான் போனப்போவுமே ஒரு 2 பேர் அப்படி தான் ஆடிட்டு இருந்தாங்க. நார்மலாக குழந்தைகளை கூட்டிகிட்டு தான் உள்ளே வரும்போது என்ன மாதிரியே வந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்படியே ஒரு உழுக்குனதுக்கப்புறம் அவங்க அந்த லைன்லேருந்து நகர்ந்து நடுவுக்கு வந்துடுறாங்க. அவங்க எப்போ சாமி பார்த்தாங்கன்னே தெரியல. அவங்க சன்னதம் ஆடிண்டே தான் இருந்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் லைனில் போய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அங்கே ஒரு அம்மா அதே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம அங்கே போய் விசாரிக்கும் பொழுது அவங்க ரெகுலராக கோவிலுக்கு ஆடுறவங்க இல்லை, ஏதோ ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிக்க வரவங்கள்ட்ட கூட அந்த மாதிரியான சன்னதங்கள் அம்பாள் வரவழைக்கிறா அப்படிங்கிறது தான் அங்கே பார்க்குறோம். நிறைய பேர் இவன் எனக்கு கெடுதல் பண்ணிட்டான், என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான், எனக்கு மோசம் பண்ணிட்டான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் அந்த அம்பாள்கிட்ட, அந்த பகவதிட்டு தான் சொல்கிறாங்க.
என் கூட வந்தவங்களே அதான் சொல்ல வந்திருந்தாங்க. காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாற்றிட்டு இப்போ சிரிக்கிறான், அதான் பகவதிகிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிற அம்பாள் அங்கே. தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இந்த கொடுங்கலூர் பகவதி இருக்கா, அவள் காப்பாற்றிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ரொம்ப பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அந்த பக்கத்து மக்கள்கிட்ட இருக்குது. உனக்கு ஏதாவது வேணும்னாலும், ஏதாவது பிரச்சனைன்னா அவள்கிட்ட சொல்லு, தீர்த்து கட்டிடுவா அவன் எதிரியெல்லாம், உனக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக உனக்காக நிற்பா அப்படின்னுலாம் எனக்கு சொன்னாங்க அவங்க நிறைய பேர். அப்படி கொடுங்கலூர் பகவதி அம்மன் வந்து ரொம்ப பிரசித்தம். ஒருத்தர் வந்து ஆதிசங்கராச்சாரியார் ஸ்ரீசக்கரம் கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நமக்கு என்ன ஆதாரம் இருக்குங்கிறது தெரியல. நான் வந்து சோட்டானி கரையில் வந்து அந்த தேவசம் போர்டில் போய் கேட்டேன், ஆதிசங்கராச்சாரியார் இங்கே ஏதாவது பிரதிஷ்டை பண்ணியிருக்காரா, இங்கே வந்து ஏதாவது பண்ணிடுறதுக்கான அவருடைய சிலையோ அவரது ஏதோ இங்கே இருக்கா கோவிலில் ஏதாவது வச்சுருக்கலான்னா, அப்படி எதுவுமே இங்கே இல்லையே, அப்படி எதுவுமே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு அவளே சொன்னான். இத்தனைக்கும் நம்ம நிறையா படிச்சிருக்கோம், சோட்டானி கரையில் ஆதிசங்கராச்சாரியாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறையா இருக்குன்னு. ஆனால் அப்படி எங்களுக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு தான் அங்கே இருக்கிற தேவசம் போர்டில் ஒருத்தர் சொன்னார் எனக்கு. அதை இங்கே ஏன் இவா இந்த கோவில் அதை அக்னாலேஜ் பண்ணல. ஆனால் கர்நாடகாலேருந்து வந்த ஒருத்தர் சொன்னார், ஆதிசங்கராச்சாரியார் இங்கே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நீங்கள் கொடுங்கலூர் பகவதி அம்மன் அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னாக்கா திருச்சூருக்கு வந்தீங்கன்னாக்கா திருச்சூர்லேருந்து ரொம்ப கிட்டக்க. இதில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது என்னென்னா, நான் வந்து குருவாயூர்லேருந்து திரும்பி கொச்சிக்கு போகிற வழியில் தான் இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்தேன். அப்போது போகிற வழியில் நான் குட்டிச்சாத்தான் கோவில்களுக்கும் போனேன். நான் மட்டும்தான் போனேன் அந்த கோவில்களுக்கு. குட்டிச்சாத்தான் கோவில்களுக்கு 2 கோவில், அதை வந்து சமீபமாக கட்டின கோவில்னு சொல்கிறாங்க. 2 கோவில்கள் இருக்குது. அடுத்தடுத்து 1 கிலோமீட்டர்லேயே 2 பேர் அவளே பிரிஞ்சு, அந்த மந்திரவாதிகளே பிரிஞ்சு 2 கோவிலாக வச்சுருக்காங்க. முதல் கோவிலில் நம்மளை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க. நான் பிரதட்சணை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். 2வது கோவிலில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டே சொன்னார், இங்கே உள்ளே வந்துட்டு சும்மா சுவாமி பார்த்துட்டு போகிறது கிடையாது, அம்மா வந்து அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு. அருள்வாக்கு எனக்கு கேட்க வேண்டான்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஏன் கேட்க வேண்டாம், இங்கே வரவங்க அருள்வாக்கு கேட்க தானே வராங்க, அங்கே போய் பாருங்கள், உங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான் உள்ளே உட்காந்துருக்கிறது பூரா, ஏன் உங்களுக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த கோவிலில் இருக்கிற பூஜை பண்ணுறவன்னு தானே சொல்லணும் அவர். ஆனால் நான் இந்த கோவிலில் இருக்கிற மந்திரவாதின்னு சொன்னார். அந்த குட்டிச்சாத்தான் கோவிலில் விஷ்ணுமாயா கோவில்னு தான் பேர், ஆனால் இப்போ கீழே குட்டிச்சாத்தான்னு எழுதியிருக்கா, விஷ்ணுமாயா கோவில் அப்படின்னு போட்டிருக்கா. அந்த விஷ்ணுமாயாங்கிறது அதுக்கு ஒரு தனி கதை இருக்குது. அது நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருப்பான், நீங்கள் பாருங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு அருள்வாக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு, எனக்குன்னு எதுவும் நான் கேட்டுக்க வேண்டான்னு வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு மீடியமாக இருக்கணும், என்னால் இந்த பூமிக்கு என்ன காரியங்கள் ஆகணுமோ அதை இந்த இறை நடத்திக்கிட்டோம், எனக்கு என்ன வேணும்னு தனியாக நான் போய் கேட்டுக்கணும்னு வேண்டாங்கிறது நான் ஒரு சங்கல்பமாக கொஞ்ச நாளாக வச்சுட்டுருக்கேன். அதனால் எனக்கு அருள்வாக்கு வேண்டாம், ஏதாவது அப்ஜெக்ஷனா அப்படின்னு கேட்டேன். சரி போய்க்கோ அப்படின்ட்டார். அப்புறம் அந்த சுவாமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்தேன். இங்கே வந்து காவு தீண்டல் அப்படின்னு ஒன்று பண்ணுறா இந்த கொடுங்கலூரில். நான் சொன்னது வந்து விஷ்ணுமாயா கோவில், கொடுங்கலூர் கோவிலில். நான் எதுக்கு விஷ்ணுமாயா கோவிலை பற்றி சொல்கிறேன் இங்கே அந்த குட்டிச்சாத்தன் கோவிலைன்னா, நம்ம தமிழ்காரா பூரா அங்கே தான் உட்காண்ட்ருக்கா, அந்த ஊருக்காரா யாரையும் நான் பார்க்கல. அங்கேருந்து ரொம்ப கிட்டக்க இந்த கொடுங்கலூர் பகவதி, நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறவா கொடுங்கலூர் பகவதியும் பார்த்துட்டு வாங்குங்கிறதுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, கொடுங்கலூர் பகவதி அம்மன் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மீடியேட்டரே வேண்டாம், அவள் காதில் போட்டால் போகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய வாக்கு. பெருவாரியான மக்களினுடைய நம்பிக்கை அதுதான் கண்ணகி தெய்வம் அப்படிங்கிறது. கண்ணகி தான் பத்ரகாளி அங்கே, கண்ணகி தான் பகவதி அம்மை அங்கே. ஓகே, உக்ரமான தேவத்தையாக அங்கே இருக்கா, பல்லு 2 வெளியில் வந்திருக்கு, அந்த மாதிரி உக்ரமான தேவத்தையாக இருக்கா கண்ணகி அம்மா. அங்கே வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கேரள தேசத்தில் மாத்திரம்தான் தர்மம் தழற்சி இருக்கிறதுனால கண்ணகி தெய்வம் வந்து இங்கே வந்து பத்தினி தெய்வம் இங்கே குடிக்கொண்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து யூடியூப்பில் இன்னமும் படம் இருக்குது, பிரேம் நசீர், கேஆர் விஜய் அம்மா இவாளெலாம் நடிச்சிருக்கிறது கொடுங்கலூர் அம்மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்.
பகவதி கொடுங்கலூர் அம்மைன்னா கொடுங்கலூர் அம்மை தான், பகவதி அம்மை அது மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தாலே வந்துடும் படம், பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதில் கேஆர் விஜய் அம்மா வந்து பகவதியை நடிச்சிருப்பா, அந்த கண்ணகியை நடிச்சிருப்பா. அதில் ஒரு ஃபேமஸ் டைலாக் வரும். இந்த கண்ணகி, மலையாளத்து கண்ணகி படத்தில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், மாதவி வில்லியாக தான் இருப்பா. அதில் நம்ம தமிழ் சிலப்பதிகாரத்தில் மாதவியை வில்லியாக பார்க்க மாட்டோம் இல்லையா, இந்த கதையில் மாதவி வில்லி. பட் அட் த சேம் டைம் கண்ணகி ஒரு வார்த்தை சொல்லுவாள். அது கடைசி கிளைமேக்ஸ் சீனில் கண்ணகியினுடைய டைலாக்ஸ் ரொம்ப தமிழாக்கமாக இருக்கும், நமக்கு தமிழ் புரிகிற மாதிரியே இருக்கும் அந்த படத்தில் இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம். என்ன சொல்லுவான்னாக்கா, காசும் பணமும் நிறைஞ்சிருக்கிற சோழ தேசத்தில் பத்தினி பெண்கள், குலப்பெண்களினுடைய கணவன்மார்களை இந்த விபச்சாரம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து நான் வந்து தலைக்கோழின்னு பட்டம் வாங்கிட்டேன், நான் எப்படி வேணால் ஆடுவேன்னு சொல்லி பிடுங்கிக்கிறாங்க. இதை அரசர் தட்டி கேட்க மாட்டேங்கிறார், அங்கே தர்மம் இல்லை. அதே போல் பாண்டிய தேசத்தில் செங்கோல் ஆட்சின்னு மூளைக்கு மூளை பறைசாற்றுனீங்க. அந்த செங்கோல் ஆட்சியில் என் கணவருக்கும் எனக்கும் நியாயம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்னு வந்தேன். ஆனால் செங்கோல் ஆட்சியின் பேர் தானே ஒழிஞ்சு உள்ளே ஒன்றும் இல்லை. உள்ளே இருந்திருந்தால் இப்படி மந்திரிமார்கள் தப்பு பண்ணி என் கணவன் உயிரை எடுத்திருக்க மாட்டாங்க. ப்ரூவ் பண்ணுன்னு என் கணவரை கேட்டிருந்தா அவரே ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஒரு உயிரை நீங்கள் அதர்மமாக எடுத்தீங்க. அப்போது உங்ககிட்ட செங்கோல் தான் இருக்கே ஒழிஞ்சு செங்கோல் வலுவாத நீதி இல்லை, பாண்டிய தேசத்துலேயும் நீதி இல்லை, நான் இனிமேல் சேர தேசத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதையை முடிக்கிறா அந்த மூவியில் கண்ணகி. ஓகே, அது ரொம்ப உணர்ச்சிகரமான சீன். இப்போ பார்த்தாலும் ரொம்ப கூஸ் பம்பிங்காக இருக்கும். நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள், மொபைலில் பார்க்காம அந்த படத்தை. கொடுங்கலூரை பொறுத்த வரைக்கும் பரணி பாடல்கள்னு நிறைய பாடுறாங்க. இந்த பரணி பாடல்களை சொல்லாமல் இந்த கோவிலை பற்றி முடிக்க முடியாது. நீங்கள் யூடியூப்பில் பரணி பாடல்கள்னு போட்டிங்கன்னா நிறைய வரும் கொடுங்கலூர் அம்மனை பற்றி. கெட்ட வார்த்தைகளும் செக்ஷுவல் அப்யூஸஸும் சொல்கிறதுனால நாக்கு குளறுறது, நிறைய அந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகளும் கோர்த்த பாடல்கள் தான் அதெல்லாம். இதை போய் ஏன் கண்ணகிக்கு பாடுறா அப்படின்னு கேட்டாக்கா, அங்கே இருக்கிறவா என்ன சொல்கிறா, இந்த கண்ணகிக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியல எனக்கு, அதனால் அம்மனே இந்த போற்றி அந்த போற்றின்னு என்னை பாடவே பாடாதீங்க, என்னை திட்டிகிட்டே போங்க, எனக்கு அதுதான் போற்றி அப்படின்னு சொல்லிட்டா. அதான் இங்கே இருக்கிறவாலாம் அப்படி திட்டி பாடுவா அப்படின்னு. அப்போ நாங்கள் அங்கே இடத்துல டீ குடித்தோம் வெளியில். அப்போ நாங்கள் அங்கே இருக்கிறவரை கேட்டேன், ஏன் இங்கே இருக்கிறவா திட்டி பாடுவா, என்ன பாடினா அவளுக்கு இப்போ அம்மனே சொல்கிறா என்னை திட்டி பாடுங்கன்னு, மனசு எப்படி வரும் அம்மனை போய் திட்டி பாடுறதுக்கு? வராது இல்லையா. ஆனால் இங்கே இருக்கிறவா ஏன் அப்படி, அப்போ எப்படி பாடுறா அப்படின்னாக்கா, வரவா யாரும் அம்மனை திட்டி பாடுறதில்ல, அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகங்கள், பிரச்சனைகள், அவங்களால எதிர்கொள்ள முடியாத இந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமாஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க வந்து பாடுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பாடி அம்மன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அந்த கெட்ட வார்த்தைகளினுடைய கோர்வைகளாக அந்த பாடலை அமைச்சு பாடிட்டு போகிறாங்க. தே ஃபீல் வெரி லைட். அதுதான் அங்கே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இது வந்து ஒரு கலாச்சாரம். இது சரியா, இது தவறா, இது நடக்கணுமா நடத்தக்கூடாதா, இதெல்லாம் நீங்களும் நானும் பேசி கமெண்ட் போடுறதுக்கு ஆளே கிடையாது. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னோ இப்படி தான் நடக்கணும்னோ சொல்கிறதுக்கு நம்ம ஆளே கிடையாது. அது அந்த இடத்தினுடைய கலாச்சாரம், அது அந்த மண்ணின் மகிமை. அதை மதிக்க தெரிஞ்சாதான் அந்த இடத்துக்கெல்லாம் போகணும். நம்மளாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு கமெண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு போகவே கூடாது. ஒரு சாநித்தியம் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு போகும்பொழுது அங்கே இருக்கிற விஷயங்களை அப்படியே உள்வாங்கிக்கணும். அது எப்படி கரெக்டாக முடியும், இது எப்படி அப்படி நடக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டின கேள்விகளை கடவுள் விஷயங்களில் கேட்கக்கூடாது. இந்த குதர்க்கம், இந்த விதண்டாவாதம் பண்ணக்கூடாது கடவுள் விஷயத்துலங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஓகே, இப்போது இந்த அம்மன்கிட்ட வந்து ஒரு 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 அதிசயத்தக்க ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, உள்ள அந்த பத்ரகாளின்னு அங்கே இருக்கிறவங்களும் சொல்லிக்கிறா இல்லையா, ஒரு அங்கே இருக்கிற ஒருத்தர், அங்கே ரொம்ப நாள் அங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தர், அவர் என்ன வேலை பண்ணுறான்னு ஏதோ மலையாளத்தில் சொன்னார், எனக்கு புரியல. அவர் சொன்னது என்னன்னாக்கா, சாதாரண பெண் கண்ணகியாக இருந்து பத்தினி தெய்வம் கண்ணகியாக மாறி அதுக்கப்புறம் பத்ரகாளியாக மாறுற அந்த ப்ராசஸில் அவன் நிறையா அண்டர்கோ பண்ணாலாம் கண்ணகி மாதா.
அந்த கண்ணகி அம்மையே நிறைய அண்டர்கோ பண்ணலாம். அந்த அண்டர்கோ பண்ணின அந்த ப்ராசஸை தான் இந்த சொல்லக்கூடாத கடினமான வார்த்தைகளினுடைய கோர்வையாக கோர்த்து மாலைகளாக பாமாலையாக மாற்றி பாடுறாங்க. அதனால் அது அந்த ப்ராசஸை குறிக்கும். அது அந்த கெட்ட வார்த்தையோ கெட்ட செய்கைகளையோ கெட்ட எண்ணங்களையோ குறிக்காது. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். எது எப்படியோ அங்கே போகிற மக்களுக்கு சாநித்தியம் வருதுங்கிறது நிதர்சனமாக இருக்குது. மக்களினுடைய நம்மளுடைய நம்பிக்கை தான் கடவுள். ஓகே, அந்த நம்பிக்கை அங்கே அபரிமிதமாக இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க தவறவிடக்கூடாத ஒரு கோவில் நம்ம கண்ணகியின் பத்ரகாளி கோவில், கொடுங்கலூர் அம்மே. நன்றி.